ஹாய் ஹலோ வெல்கம் டு அனதர் ரிவ்யூ ஆஃப் சினிமேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் பற்றி. இது இந்த ஃப்ரான்ச்சைஸோடைய 8வது மற்றும் கடைசி பார்ட். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் கிட்டத்தட்ட 96, அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 8 பார்ட்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட அந்த குவாலிட்டி வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் there are no bad movies in this franchise at all. there are only good and better movies and best movieன்னு சொல்லி ஒரு மூவியும் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு விதத்தில் நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு மினிமம் கேரண்டி மூவின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானருக்கே வந்து மிஷன் இம்பாசிபிள் தான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் படத்தோடைய கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட்டான டெட் ரெக்கனிங்கோடைய கண்டினியூஷன் தான். அந்த பார்ட்டில் என்டிட்டின்னு சொல்லப்படுற ஒரு ஏஐ வந்து எப்படி எல்லா கண்ட்ரீஸோடைய டிஃபென்ஸ் சிஸ்டமையும் வந்து ஹேக் பண்ணி அதோட கண்ட்ரோலில் எடுத்துக்குதுன்றது தான் அந்த பார்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சி அதை அழிச்சாருன்றது தான் இந்த படத்தோடைய கதை. ரொம்ப சிம்பிளான ஆன்லைன் தான். மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்த வரைக்கும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது என்னன்னா செட் பீசஸ், அதாவது ஆக்ஷன் பிளாக்ஸ் தான். கதையாக பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளான கதையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் வர இந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் தான் வந்து படத்தோடைய யூஎஸ்பின்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்போ இந்த பார்ட்லேயும் வந்து அதே மாதிரி ஒரு 3-4 ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது. அதாவது செட் பீசஸ் மாதிரி ஒரு சப்மரீனில் ஒரு சீக்வன்ஸ் வரும். அதே மாதிரி ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். ஸோ ஓவராலாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் லவருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோமோ அதை வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஸோ படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது இந்த பார்ட்டு. அந்த என்டிட்டின்ற ஏஐ பற்றி கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து டம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. படம் ஸ்பீடாக போகும், பட் அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் செட் பீசஸோ ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸோ எதுவும் கிடையாது. பட் ஒன்ஸ் அந்த ஒரு 1 ஹவர் கழிச்சு அவங்க வந்து ஒன்ஸ் அந்த மிஷனுக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறமேட்டு படம் வந்து பரபரன்னு போய்கிட்டே இருக்கும். ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு எனக்கு இந்த பார்ட்டு. படத்தோடைய மைனஸ்ன்னு சொல்லணும்னா படத்தோடைய ப்ரெடிக்டபிலிட்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் இத்தனை பாட்டு பார்த்துட்டு வந்துடுறவங்களுக்கு ஓகே எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து போய் கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படியா இருந்தாலும் இதை நிறுத்து தான் போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் அது எவ்வளோ இம்பாசிபிளான ஒரு மிஷனாக இருந்தாலும் சரி, ஹீரோ மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடுவார். பிகாஸ் அந்த ஈத்தன் ஹண்ட்ன்ற கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான். அவர் நினைச்சா முடியாததே எதுவும் இல்லை. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட சாகா வாரம் இருக்குன்னே சொல்ல முடியும். ஏன்னா அத்தனை மிஷன்ஸ்லயுமே வந்து ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கு போய் ஒன்று அவரை யாராச்சும் காப்பாத்திடுவாங்க, இல்லைன்னா அவரே பொழைச்சி வந்துடுவார். மொத்தத்தில் இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் இந்த ஃப்ரான்ச்சைஸோடைய ஒரு சாட்டிஸ்ஃபையிங் எண்ட் ப்ராடக்ட் தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸில் அளவுக்கு என்கேஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் முடிக்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸில் 3rd பார்ட் அண்ட் 5th பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் தட் வாஸ் மோர் இன்டு அ ஸ்பை த்ரில்லர் ஜோன். அதுக்கப்புறம் போக வெறும் ஆக்ஷன் செட் பீசஸை மட்டுமே வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸாக வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சீரீஸில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த பார்ட் வந்து கொஞ்சம் மிட் லெவலாக தான் இருந்தது. பட் ஸ்டில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிடிச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து போய் பார்க்கலாம். தியேட்டரில் பாருங்கள், முடிஞ்சால் ஐமேக்ஸில் பாருங்கள். பிகாஸ் விஷுவலி இட் வாஸ் அ ஸ்டன்னிங் மூவி. இது வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான் இந்த படத்தோடைய ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.